திரு இந்திரகுமார் தேரடி அவர்களை நிறைவு சுற்றில் பேச அழைக்கிறேன். ஒரு தாயை ரொம்ப கொடூரமான முறையில் சமூக வலைதளங்களில் அவரை பற்றி கேலியாக கிண்டலாக பதிவுகளை எழுதி நீ எல்லாம் ஒரு தாயா என்று பேசி அது அவரை தற்கொலைக்கு தூண்டிவிட்டது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து ஆங்காங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. சமூக வலைதளத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் பலருடைய நோக்கமும் கூட இப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தனியரசு அவர்கள் 2G வழக்கு பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த 2G வழக்கில் நடந்தது என்ன அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்போதும் கூட CAG அறிக்கை வந்திருக்கிறது. அதை பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த CAG அறிக்கை அந்த 2G அளவுக்கு எதுவுமே பேசப்படவில்லை அப்படின்றது ரொம்ப அடிப்படையான விஷயம், ரொம்ப நியாயமான கேள்வியும் கூட. ஆனால் அந்த 2G வழக்கில் ஆராசா அவர்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பேசப்பட்ட அளவுக்கு அவர் தான் நிரபராதி என்று நிரூபித்து வெளியில் வந்தது பேசப்பட்டதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் ஆராசா என்பவர் அரக்கர் தான், ஆராசா ஹீரோ தான், அப்படித்தான் சமூக வலைதளம் அவரை வைத்திருக்கிறது. ஆனால் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு போய் சேர்ந்த அளவுக்கு அவர் விடுவிக்கப்பட்டது அல்லது அந்த குற்ற வழக்கில் தனக்கு தொடர்பு இல்லை என்று அவர் நிரூபித்து வெளியே வந்தது பேசப்படாததற்கு காரணம் ஊடக சிக்கல் அல்ல, அது 2000 ஆண்டுகால உளவியல் சிக்கல். அந்த உளவியல் சிக்கலை தீர்ப்பது என்பது சமூக வலைதளத்தில் ஒரு நாளில் நிகழ்ந்துவிடப் போவது கிடையாது. அதை எதிர்த்து தொடர்ச்சியாக ஆட்சியை மீட்பது குறித்தும் கூட இப்போது ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. 304 அப்படின்ற இடம் 240 மாறி இருக்கு. அப்போ மக்கள் நீ 3 ஃபேஸ் வேண்டாம் 2 ஃபேஸில் கொஞ்ச நாள் வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த தடவை அதை நாங்கள் தானே சாதிச்சு காட்டணும். இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருந்தும் மக்கள் ஆதரவு பத்திரிகைகள் பெரிய அளவில் எழத் தொடங்கின. மக்கள் ஆதரவு பேச்சுக்களை நீங்கள் ஊடகங்களில் பேசித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை மக்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதனுடைய உச்சகட்ட அழுத்தத்தை சமூக வலைதளங்களின் மூலமாக இப்போது மக்கள் உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்தாப்பா நீயும் என் கூட பங்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காசை கொண்டு சேர்க்கிறான். நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம்? அதிகாரத்தை அடைவது. அந்த அதிகாரத்தை அடையும் இலக்கை மக்கள் வந்தடைந்து விடக்கூடாது. நம்ம குறைந்தபட்ச சமரசத்தோடு ஒரு பேரிகேட்டை போட்டு வைப்போம்னு சொல்லி தான் நம்மளை பார்ட்னரா சேர்த்துக்கிறது, காசு கொடுக்கிறது, மானிட்டைசேஷன் பெனிஃபிட் கொடுக்கிறது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளமும் இப்போது உருவாகி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பமும் சாத்தியப்படுத்தி காட்டத்தான் போகிறது என்கின்ற உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி.